சந்தோஷம் எப்படி இருக்கும் என்றால் உங்கள் சிரிப்பை சொல்லலாம். அருவி எப்படி இருக்கும் என்றால் உங்கள் உற்சாகத்தை சொல்லலாம். கம்பீரம் எப்படி இருக்கும் என்றால் உங்கள் வெற்றிகளை சொல்லலாம். அழகு எப்படி இருக்கும் என்றால் உங்கள் கனவுகளை சொல்லலாம். உங்களின் கிளைகள் உலகமெங்கும் விரிந்து பூ பூத்தாலும் வேர்கள் என்னவோ தாய் தந்தை, தம்பி தங்கை, மனைவி குழந்தைகளின் கால்களை சுற்றியே கிடக்கிறது. இதை பாசமின்றி வேறென்ன சொல்வது? பல துறைகளில் பலர் கை வைப்பதை பார்த்திருக்கிறோம். நீங்கள் மட்டும்தான் கால் வைத்து தடம் பதிக்கிறீர்கள். உங்களுக்கு கடவுள் கைகளுக்கு பதிலாக சிறகுகளை படைத்திருக்கிறான். தேவைப்படும் பொழுது அதை பறக்க பயன்படுத்துகிறீர்கள். பல நேரங்களில் வெட்கையில் வாடும் மனிதர்களுக்கு விசிறியாக்குகிறீர்கள். நீங்கள் உங்களை இளைஞர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை இல்லை, உங்கள் தாய் தந்தையின் கண்களில் பாருங்கள் குழந்தை என தவழ்த்துக் கொண்டிருப்பதை. நீங்கள் நடப்பதாய் நாங்கள் எப்போதும் உணர்ந்ததில்லை. உலகை அளப்பதாகவே படுகிறது எங்களுக்கு. எல்லோரும் காலத்தை நோக்கிதான் ஓடுவார்கள். ஆனால் காலம் உங்களை நோக்கி ஓடி வருகிறது. காரணம், செல்லும் பாதைகளில் எல்லாம் அதிசயங்களை நிகழ்த்துகிறீர்கள். உங்கள் உயரம் வானம் எனினும் தாழ்வாரத்தில் படர்ந்து கிடக்கும் பாசக் கொடிகளோடுதான் உங்கள் பயணம் இருக்கிறது. பிறர் துன்பம் கண்டு கடல் வாங்கி கலங்குவீர்கள். கனவில் கூட பொய் கண்டால் எழுவீர்கள். நீங்கள் உயரம் தேடி போவது சாதாரணம். உயரம் உங்களை தேடி வருகிறதே, இதுதான் சரித்திரம். பெரிய மனிதர்களுக்கெல்லாம் உங்களை பிடித்து போகிறதே. நட்சத்திரங்களுக்கு நிலவை பிடித்து போவதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. எல்லா குழந்தைகளும் எட்டு வைத்து நடக்க கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சில குழந்தைகள் தான் எட்மண்ட் ஹிலாரியாகி சிகரங்களை கீழ்ப்படுத்துகிறார்கள். சில பெரும் விருட்சங்களின் அடியில் வேறு எதுவும் வேர்விட்டு விண்ணுயர வளர்வதில்லை என்பது பொதுவான விதி. ஆனால் விதி விலக்குகள்தான் வியந்து பார்க்கப்படுகிறது. தந்தையர் போட்டு வைத்த அஸ்திவாரங்களில்தான் எல்லா சாம்ராஜ்யங்களும் எழுகின்றன. அதன் நிழலில் அமர்ந்து நிம்மதி அடைந்து விடுபவர்கள் பலர். அந்த அஸ்திவாரத்தின் மீது
மாபெரும் சாம்ராஜ்யங்களை கட்டி எழுப்புபவர்கள் மிக சிலர். அதிலும் கடல் கடந்தும் கால் பதித்து களமாடி வெல்பவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அத்தகைய வீரிய வித்துக்களில் ஒன்றுதான் நீங்கள். கடாரமும் காம்போஜமும் கைக்கொண்ட கதை அப்படித்தான் துவங்கியது. கப்பல் படை கொண்டு 1000 ஆண்டுகளுக்கு முன் வெல்லப்பட்ட அதே கடாரத்தில் தன் கல்விப்படை கொண்டு வென்று வந்தவர் நீங்கள். (2001) விநாயகா மிஷன் பல்கலைக்கழகமானது. அப்போது இந்தியாவிலேயே இளம் வயது துணைவேந்தர் நீங்கள்தான். 16/7/2003 அன்று மலேசியா புறப்பட்டீர்கள். அதுவும் சரித்திர புகழ் பெற்ற நாள்தான். 1969 வருடம் அதே தேதியில்தான் புளோரிடாவின் கேப் கென்னடி முனையத்தில் இருந்து அப்பல்லோ விண்கலம் நிலவை நோக்கி புறப்பட்டது. அதுதான் மனிதன் விண்ணை வெற்றி கொண்ட நாள். சில பேர் பேசும்போது சொன்னாங்க, நான் தனியா மலேசியால போய் சாதிச்சேன், தனியாளா போனேன், இங்கிருந்து நான் போகும்போது தனியா போனேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். பட் உங்க யாருக்குமே தெரியாம I took a secret person with me. So I thought it was going to be a path of roses. So அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது it was not a path of roses. It was more difficult than expected. There were many problems. 2006 பினாங் இன்டர்நேஷனல் டென்டல் காலேஜ் தொடங்கினீர்கள். இந்த இடத்துல I must tell you who the secret person is. No prize for guessing. Okay, the secret person is என்னுடைய உடலில் ஓடும் ரத்தம். என் உடலில் ஓடும் ரத்தம் யாருக்கு சொந்தம்? அவரை கூட எடுத்துட்டு போன பிறகு எப்படி நான் வெற்றி அடையாம இருக்க முடியும், அல்லது எப்படி தோல்வியை பார்த்து பின்வாங்கி வர முடியும்? பின் அது பல்கி பெருகி பல்கலைக்கழகமானது. 16/7/2012 UMIUC துவக்கிய நாள். அதற்கு உங்கள் தந்தையையே வேந்தராக்கினீர்கள். A. Shanmugam, I am delighted and humbled to accept my installation as the first Chancellor of the Vinayaka Mission International University. இந்த வெற்றி மாலைகளை எங்கே இட வேண்டும்? உன் தோளிடத்தோ, தாய் தந்தையின் தாளிடத்தோ என்று புகழ் மாலைகள் குவிந்தன. மலேசிய அரசும் இதோ ஒரு டத்தோ என்றது உங்களை. பிறகு இன்னொரு டத்தோ. இப்போது டத்தோ ஸ்ரீ என்று பட்டம் கொடுத்து தனிப்பண்பை காட்டியது. உன் தாயிடத்தோ, தகைசால் தந்தையிடத்தோ, உன் உயிர்நேர் உறவிடத்தோ, உன்னிடத்தோ, உன்னை சூழ்ந்து வாழ் எங்களிடத்தோ என்றேனும் ஒரு சுடுசொல் கேட்டதுண்டோ?
உன் சுடர்முகம் அல்லாது எங்களுக்கு வேறொரு சூரியனும் உண்டோ? காற்றிடத்தோ மழையிடத்தோ கண்ணல் நீர் சூழ் காவிரியிடத்தோ அவள் கரையெல்லாம் விளைந்து நிற்கும் வயலிடத்தோ கண்டதுண்டோ உன்னைப் போல் கல்வி நாற்றங்கால்? அந்த நாற்றங்காலில் விளையப் போகும் பயிர்கள்தான் நாளை உலகெங்கும் நடப்பட்டு உயர் விளைச்சல் தரப்போகிறது. ஒரு புறநானூற்றுப் பாடல், அதுவும் உன் தாயைப் போன்ற ஒரு தகைசால் தாயின் குரல்தான். ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்குக் கடனே, வேல்வடித்துக் கொடுத்தல் கொல்லருக்குக் கடனே, நன்னடை நல்கல் வேந்தருக்குக் கடனே. பெற்றுத் தருவது தாய், சான்றோனாக்குவது தந்தை, வேல்வடித்துத் தருவது கொல்லன், அவனை நன்னடத்தை கொண்டவனாக்குவது வேந்தன். அன்று 3 பேர் மீது புறநானூற்று தாய் சுமத்திய பொறுப்புகளை இன்று ஒற்றையாய் சுமக்கின்றன உங்கள் தோள்கள். ஆம், ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சான்றோர்கள் ஆக்குகிறீர்கள். அவர்களின் நன்னடத்தைக்கு வழிகாட்டியாய் திகழ்கிறீர்கள். அறிவாயுதம் செய்து தருகிறீர்கள். இன்று அந்த கவிஞன் இருந்திருந்தால் உங்களை போற்றி புதுநானூறு பாடியிருப்பான். உங்களுக்கு கொடுக்கத் தெரியும், வாங்கத் தெரியாது. பாசத்தில் உன்னை மிஞ்ச தேசத்தில் யார் உண்டு? நெருப்புக்கு பிறந்ததாலே உனக்கு நெஞ்சத்தில் நீதி உண்டு. பாசத்தை அள்ளி பந்தியில் வைப்பாய், நீ பகைவரை கூட வரவேற்க பாதையில் நிற்பாய். வரைபடத்தின் கோடெல்லாம் இன்று உனது இடம், வானத்தின் உச்சியிலும் நாளை உனது தடம். ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்குன்னா, மலேசியா மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம we are going to have projects in Indochina, that is Laos, Cambodia and Vietnam, and also in Indonesia, Singapore, Mongolia, Myanmar and China. In the Southeast Asian countries and Mongolia and China, in the countries la Vinayaka Mission University is going to establish campuses, colleges, institutions and all those educational related projects. The idea is to raise the Indian flag and the Vinayaka Mission University flag in the maximum number of countries possible. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்றான். உலகத்திலேயே பெரிய அருணாச்சலம் கோயில் கட்டின சான்சலர் சொல்றார், நான் செய்றேன். அப்பா ஆன்மீக விரல் பிடித்து நடந்தார். நீ அவர் விரல் பிடித்து நடக்கிறாய். வாசலில் நின்று மரம் வீட்டை பார்ப்பதைப் போல், வானத்தில் நின்று நிலா பூமியை பார்ப்பதைப் போல், அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் உன் வாழ்வெல்லாம் தொடரட்டும். வாழ்க வாழ்க என வாழ்கிறோம் விநாயகா மிஷன் குடும்பத்தினர். உங்கள் பணி மென்மேலும் சிறக்கட்டும்.